கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இது 100 நாள் ஜெபத்தின் 7வது நாள். இன்றைய ஜெபம், வந்து தீராத நோய்களுக்காக. குணமாகாது என்று மருத்துவர்கள் கைவிட்ட நோய்களுக்காக நாம் இன்று கடவுளிடம் மன்றாடுவோம். அப்பா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் முழங்காலில் வருகிறோம். மீர் ஒருவர்தான் எங்கள் வைத்தியர், மீர் ஒருவர்தான் எங்கள் நம்பிக்கை. மனிதனால் முடியாதது உம்மால் மட்டுமே முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எல்லா நோய்களையும் குணமாக்குகிறவர். சங்கீதம் 103:3 சொல்லியிருக்கிறீர், உன் நோய்கள் யாவையும் குணமாக்குகிறவர் நானே என்று. அந்த வார்த்தையை இன்று நாங்கள் பற்றிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இப்போது இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு உயிருக்காகவும் நான் மன்றாடுகிறேன். புற்றுநோயால் துடிக்கிறவர்கள், சிறுநீரக நோயால் அவதிப்படுகிறவர்கள், இதய நோய், நரம்பு தளர்ச்சி, சர்க்கரை நோய், எத்தனை பேர் கண்ணீரோடு படுக்கையில் கிடக்கிறார்கள் கர்த்தாவே. மருத்துவமனை ஓடி ஓடி களைத்துப் போன குடும்பங்கள், பணமில்லாமல் தவிக்கிற பெற்றோர்கள், இந்த நோய்க்கு மருந்தே இல்லை என்று டாக்டர் சொன்னபோது உடைந்து போன இதயங்கள். ஆண்டவரே, அவர்களின் கண்ணீரை நீர் பாருமே. ஏசாயா 53:5 நீர் சொல்கிறீர், அவருடைய தழும்புகளால் நமக்கு குணமாயிற்று என்று. ஆம் கர்த்தாவே, சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தால் ஒவ்வொரு நோயும் குணமாகும் வல்லமை இருக்கிறது. அந்த இரத்தத்தை இப்போது இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் பூசுகிறேன். எரேமியா 30:17 நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், நான் உனக்கு ஆரோக்கியத்தை தந்து உன் காயங்களை குணமாக்குவேன் என்று. கர்த்தாவே, உம்முடைய வாக்கு ஒருபோதும் தவறாது. இன்று அந்த வாக்கை நிறைவேற்றுமே. யாக்கோபு 5:15 சொல்கிறது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று. ஆகவே விசுவாசத்தோடு நான் அறிக்கை செய்கிறேன், இந்த ஜெபத்தை கேட்கிற எந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் குணமாகாத நோய் என்று ஒன்று இல்லை. இயேசுவின் நாமத்தினால் புற்றுநோயின் கட்டை முறிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சிறுநீரக நோயின் பிடியை உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எல்லா வந்து தீராத நோய்களின் வேரையும் பிடுங்கி எறிகிறேன். நோயின் சாபம் இன்றோடு முடிந்தது. இயேசுவின் இரத்தம் ஜெயம். கர்த்தாவே, நன்றி. உம்முடைய குணமாக்கும் கரம் இப்போதே கிரியை செய்கிறது என்று விசுவாசிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். சகோதரர்களே, சகோதரிகளே, கடவுள் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். விசுவாசத்தோடு இருங்கள், குணமாவீர்கள். நாளை 8வது நாள் ஜெபத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.